வணக்கம். இன்றைய செய்திகள். விவசாய நில பயன்பாட்டில் விதிகளை தளர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் விவசாய நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறுவதை கட்டுப்படுத்த கடந்த 2017ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதற்கான புதிய விதிமுறைகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை 2017ஆம் ஆண்டில் பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் நில வகைப்பாடு மாற்றங்கள் செய்யும் போது சில நடைமுறை பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறப்பட்டது. இது குறித்து ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையினர் தமிழக அரசிடம் முறையிட்டனர். இதன்படி திட்டமில்லா பகுதிகளில் தரிசாக உள்ள விவசாய நிலங்களை பயன்பாடு மாற்றம் செய்வதற்கு இதுவரை வேளாண் துறை இணை இயக்குநரிடம் தடையின்மை சான்றிதழ் பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்தது. இந்த கட்டுப்பாடு தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. இதனால் தரிசாக உள்ள விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்ற கோரிக்கை வந்தால் நகர் மற்றும் ஊரக அமைப்பு எனப்படும் டிடிசிபி இயக்குனர் நேரடியாக முடிவு எடுக்கலாம். இதேபோல் நன்செய் நிலங்களை பயன்பாடு மாற்றம் செய்யும் போது வேளாண் துறை துணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியர் அளித்த முன் அனுமதியை டிடிசிபி இயக்குனர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற பிரிவு நீக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் கிர்லோஷ்குமார் வெளியிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 IAS அதிகாரிகளின் விளக்கங்களை கேட்டது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி பதவி வகித்தார். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் உறவினர்கள் நெருக்கமானவர்களுக்கு சாலை பணிகளுக்கான டெண்டர் வழங்கியதில் 98.25 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக திமுக தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. பின் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அரசிடம் அறிக்கை அளித்தது. தமிழகம் முழுவதும் அரசு பேருந்து இயக்கம் இல்லாத அல்லது முன்பு இயக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்ட வழித்தடங்கள் குறித்த விவரங்களை கோட்டம் வாரியாக சேகரித்து அறிக்கை அனுப்பும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் சில கிராமங்களுக்கு இன்னும் அரசு பேருந்து வசதி இல்லை. சில வழித்தடங்களில் காலை, மாலை அல்லது இரவில் ஒரு சுற்று மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் வார விடுமுறை நாட்களில் டவுன் பஸ் சேவை குறைவதாகவும் பயணியர் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து வரும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் புதிய பேருந்துகளை இயக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இதுவரை பேருந்து செல்லாத மற்றும் இயக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்ட வழித்தடங்களில் மீண்டும் பேருந்து சேவையை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக கோட்டம் அளவில் அறிக்கை தயாரித்து அனுப்பும்படி மேலாண்மை இயக்குநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகையில், பேருந்து வசதி இல்லாத கிராமங்கள் மற்றும் வழித்தடங்கள் தொடர்பான விவரங்கள் வட்டார போக்குவரத்து துறை மூலம் சேகரிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் வழியாக அரசுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை தொடங்கினால் மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்பதால் மாநிலம் முழுவதும் தற்போது விரிவான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என்று கூறியுள்ளனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பதிவு செய்ததை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. விதிமுறைகளுக்கு எதிராக கோவில் நிலத்தை விற்பனை செய்ய முடியாது என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஜாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க சட்டம் இயற்ற கோரி நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் பார்த்திபன் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் ஜாதி மதமற்றவர் என சான்று கோரிய விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் வகையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூனில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அரசின் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கும் அப்போதைய அரசுக்கும் இடையில் சுமூக உறவு இல்லாததால் இந்த உத்தரவு கிடப்பில் போடப்பட்டது. தற்போது அதுபோன்ற சூழ்நிலை இல்லை என்பதால் சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க உள்துறை, வருவாய்த்துறை, சட்டத்துறை செயலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணியாற்றும் 210 செவிலியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக
புதிய பணியிடங்களை உருவாக்காமல் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் கருப்பு பேட்ஜ் கோரிக்கை அட்டை அணிந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் அரசு பள்ளி தண்ணீர் தொட்டி அருகே மலம் கிடந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பள்ளியின் குடிநீர் தொட்டிக்கு அருகே நெகிழி பையில் மனித கழிவு கிடந்ததாக புகார் எழுந்தது. மேலும் தொட்டியின் அருகே சில வாசகங்கள் எழுதப்பட்ட ஒரு காகிதமும் கிடந்தது. இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் தங்கம்மாம்பட்டி பள்ளிக்கு சென்று தங்கம்மாப்பட்டி பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ச. ஜெயக்குமார், வேடுசந்தூர் வட்டாட்சியர் ராஜேந்திரன் ஆகியோரும் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.